குழுமம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. அன்பானவா, அருளானவா, ஒளியானவா, ஊற்றானவா, என்னவா எம் நெஞ்சம் நிறைந்தவா, ஐயனே நின் திருவடி சரணம் சரணம். கூடுதல் உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களை இப்பொழுது வரவேற்போம். அயராது உழைப்பவரே, கடமை தவறாதவரே, எண்ணியதை திண்ணிய மனதோடு செயல்படுத்துபவரே, ஆராய் பெருக்கருத்தோடும் சுறுசுறுப்புடையவரே, அனலாய் பறக்கும் செயல்களை செய்பவரே, காலம் தவறாமை உடையவரே, பள்ளிகளின் மேன்மையை கருத்தில் கொண்டவரே, எமது அருமை உதவி தொடக்க கல்வி அலுவலர் அவர்களே, கூடுதல் தொடக்க உதவி கல்வி அலுவலர் அவர்களே, உம்மை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி எஸ் பாத்திமா மேரி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை அன்புடன் வரவேற்போம். படிக்க படிக்க அறிவு வளரும், தீட்ட தீட்ட ஓவியம் சிறக்கும், உதவ உதவ உள்ளம் உயரும், உதவும் உள்ளம் கொண்டவரே, 22வது வார்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திருவாளர் திரு ராஜசேகர் அவர்களை உம்மையும் வருக வருக என வரவேற்று கௌரவிக்கின்றோம். அவர்களை அன்புடன் வரவேற்போம். கூப்பிட்ட குரலுக்கு மட்டுமல்ல, நாம் கூப்பிடாத போதும் பள்ளியின் தேவைதனில் தானே முன்வந்து உதவுபவர் வாழைக்காய் மண்டி உரிமையாளர் திருவாளர் ஏ செல்வராஜ் அவர்களே, உம்மை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இவருக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி கில்டா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி எஸ் பாத்திமா ஆசிரியர் அவர்களை அன்புடன் வரவேற்போம். எம் பள்ளியின் அலுவலக பணிகள் அனைத்தும் இவருக்கு அத்துப்படி. தனது ஆசிரியர் பணியிலும் இவர் சோடையல்ல. அகவை 58. இவர் உள்ளத்தின் வயதோ என்றும் 16. எனினும் அரசியற்ற கட்டளைக்கு இணங்கி பணி நிறைவு பெறும் ஆசிரியை திருமதி பாத்திமா மேரி அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இவருக்கு பொன்னாடை அணிவிக்க என் பள்ளியின் தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வட்டார வளமைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஹெலன் அவர்களை அன்புடன் வரவேற்போம். நேரிய கண்ணோட்டம், சீரிய சிந்தனை, சிறந்தவற்றை உயர்த்திட, சீரானதை பாராட்டிட, அறிவில் பிரைட்டாகவும் ஆய்வில் பிரைட்டாகவும் செயல்படும் பிஆர்டி திருமதி ஹெலன் அவர்களே, உம்மை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இவருக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்சகோதரி பிளாரினா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். என் தலைமை ஆசிரியர் தாளாளர் ஆகிய சிஸ்டர் அவர்களை அன்புடன் வரவேற்போம். ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான் என்ற விருது வாக்கினை தனது வாக்காக்கி ஆசிரியர் பெருமக்களாகிய எம்மையும் எமது மாணவ செல்வங்களையும் எம்மவரின் செயல்பாடு சிறியதோ பெரியதோ எதுவாயினும் ஊக்குவித்து எங்களை உயர்நிலைக்கு அழைத்து செல்பவரை, இவ்விழா சிறக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவரே, எம் பள்ளியின் தாளாளரே, தலைமை ஆசிரியர் அவர்களே, உம்மையும் வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இவருக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி பாத்திமா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவ்விழா சிறக்க வந்திருக்கும் பெற்றோர்களை வரவேற்போம். தான் பெற்ற பிள்ளைகள் தானா இவர்கள் என ஆச்சரியத்தில் மூழ்கி அவர்கள் திருக்குறளில் சாதனை படைத்து பரிசுகள் பெறுவதையும்
அவர்தம் ஆடல் பாடல் நடிப்பு அனைத்தையும் கண்டுகளிக்க வந்திருக்கும் எனது அருமை பெற்றோரே, உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழா சிறக்க தன்னையே கரைத்துக் கொண்ட ஆசிரியர் பெருமக்களாகிய உங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அருகாமை பள்ளியிலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்கும் அருள் சகோதரிகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் பணி நிறைவு பெறும் ஆசிரியை திருமதி பாத்திமா மேரி அவர்களின் கணவர், மகன்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு முறை வந்திருப்போர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எங்கள் இடம் சார்கின்றோம். நன்றி, வணக்கம். மற்ற எமது கூடுதல் உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிய காலை பொழுதில் இவ்விழாவிற்கு 30 விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள வருகின்ற திரு எம் ரவீந்திரன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் திரு ஜி ராஜசேகர் அவர்களே, திரு ஏ செல்வராஜ் வாழக்காய் மண்டி உரிமையாளர் அவர்களே, பணி நிறைவு பெறும் திருமதி எஸ் பாத்திமா மேரி ஆசிரியர் அவர்களே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் தாளாளர் அவர்களே, உதவி ஆசிரியர் பெருமக்களே, பிற பள்ளியில் வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் தொடக்க கல்வி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்கிறோம். 30 விழா அடிக்கடிக்கு விழா நடக்கும். அது 30 விழான்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, மாதம் ஒரு விழா கூட நடக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர் பெருமக்கள்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், போன தடவை அந்த ஆண்டு விழாக்கு வந்தோம், டீச்சர் ரிட்டையர் ஆனாங்க. இப்ப இந்த மாசம் போன மாசம் ரிட்டையர் இந்த டீச்சருக்கு, அப்புறம் அடுத்தாப்புல ஒரு டீச்சருக்கு வைப்பாங்க உங்களுக்கு, அப்புறம் ஏப்ரல்ல வச்சுட்டாங்க. இன்னும் தினந்தோறும் ஆண்டு விழா நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயமா நினைச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய பந்தல், அலங்காரம், இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த மனசு நம்ம ஹெட்மிஸ்டர்ஸ் தான் இருக்கு, தலைமை ஆசிரியர் இருக்கு. உடனே பாராட்ட வேண்டிய. ஏன்னா இதுக்கெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரே ஒரு விழாவா வச்சிடலாம் அப்படிம்பாங்க. நான் அதான் சொன்னேன், ஏமா ஒரே விழாவா வச்சிடலாம் பண்ணேன். இல்ல சார், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனியா சிறப்பு வைக்கணும் அப்படின்னாங்க. இது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. ஆட்டுவிட்டால் ஆடாதவர் யாரும் இல்லை. மேல சொல்றத நம்ம கேட்கிறோம், அதெல்லாம் படி நாங்க செய்ய சொல்றோம். அதெல்லாம் இங்க உள்ள தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களும் செய்யறாங்க. இதுல எங்களுடைய பங்குங்கிறது எதுவுமே கிடையாது. ஆட்டுவித்தால் ஆடாதவர் யாருமே கிடையாது. இறைவன் ஆட்டுவிக்கிறான். நாமெல்லாம் அதுல நாடக நடிகர் மாதிரி தான் நம்ம எல்லாம் இருக்கோம். என்ன கதாபாத்திரம் ஏற்றி நடக்கிறோமோ அந்த கதாபாத்திரமாவே மாறிடணும். அதனால இங்க பள்ளியினுடைய சிறப்புகளை சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பழமையான பள்ளி. இங்க எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, நல்ல வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. இந்த பள்ளியினுடைய பெருமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இப்ப மாணவருடைய எண்ணிக்கை தொடங்கிட்டு இருக்கு. அது உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது, மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. இந்த பள்ளியில கிட்டத்தட்ட ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் ஒரு 30 பேர் வேணும். அந்த 30 மாணவர்கள் தான் குறைஞ்சிட்டே இருக்கு. இப்ப இந்த வருஷம் 3 பேர் போயிட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் சிரமம் தான். எதுக்காக சொல்றேன்னா, மாணவர்களை நீங்கள் இந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும். உங்களது குழந்தைகளை, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் நினைச்சிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாதான் பையன் பெரிய ஆள் ஆவான்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. படிக்கக்கூடிய குழந்தை எங்க வேணாலும் படிக்கும். அதான் உண்மை. கை கட்டிட்டு ஷூ போட்டு வேன்ல ஏற்றினா பெருமை நினைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அந்த நிலைமையை நம்ம மாற்றணும். அமைச்சர் பெருமக்கள் சொல்லிட்டாரு, பள்ளிக்கூடத்தை நம்ம பள்ளிக்கூடத்தெல்லாம் நோக்கி மாணவர்கள் வரக்கூடிய காலம் வெகு விரைவில் உண்டு.
எதுக்காக சொல்றேன்னா இங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஏழை குழந்தைகள், அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாம் குடும்பத்தில் உள்ள ஏழை குழந்தைகள். அந்த ஏழை குழந்தைகளுக்காக நம்ம எழுத்தை பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். அந்த கற்றுக் கொடுப்பதை வள்ளல்கள், ஆசிரியர்கள் அவர்கள் தங்களது கடமையை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, 2 பேர் திருக்குறள்ல 1330 பேரு 1300 குறள் சொல்லியிருக்கான். அவனுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க. அவனுக்கு நீங்க கை தட்டலாமே. 2 பேர் 1000 போட்டுக்காங்க பாருங்க. அவங்களோட மாணவனுடைய சாதனை எப்படி போட்டுக்கான்னு பாருங்க. 2 பேர் 1330, ஒரு 9 பேர் 500 குறள், இன்னும் 1 மாசத்துல 700 குறள் சொல்றாங்க. மாணவன்கிட்ட படிப்புங்கிற என்ன இருக்கு, அதை தூண்டக்கூடிய சக்தி ஆசிரியர்கள் தான் இருக்கு. ஆக நல்ல ஆசிரியர்கள், சிறப்பான ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். ஆகவே உங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கணும். எல்லாத்துக்கும் அதான் இங்கிலீஷ் போவோம், டை கட்டிட்டு ஷூ போட்டு அங்க போய் ரைம்ஸ் தான் சொல்லி தராங்க. போய் பாருங்க, வீட்டு ஹோம் ஒர்க்லாம் அங்கேயே முடிச்சிடறாங்க. வீட்டில் வந்து படிக்கிற வேலையே கிடையாது. அதனால அந்த எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும். ஒரு 10 பைசா செலவு இல்லாம இங்க என்ன சொல்லி தராங்க, எல்லா விதமான நலத்திட்டங்களும் கொடுக்குறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கீங்க, 11 வகையான நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம கௌரவம் பார்க்கிறோம், வீண் கௌரவம் பார்த்துட்டு போய் கிடைக்கலாம். நாமெல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சு வருவோம். அப்பெல்லாம் இங்கிலீஷ் மீடியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளாம் தமிழ் மீடியத்தில் நாங்களாம் படிச்சு தான் வந்தோம். காலேஜ் வரைக்கும், +2 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். அதுக்கப்புறம் தான் காலேஜில் இங்கிலீஷ் படித்தோம். எதுக்காக சொல்றேன்னா, நம்ம குழந்தைங்களை நம்ம தான் கனெக்ட் பண்ணி வளர்க்கணும். இந்த திசையில போ, இந்த பாதையில போ அப்படின்னு நம்ம சொல்லணும். சின்ன குழந்தைங்களை அவங்களுக்கு தெரியாது, அவங்க விளையாடணும், அவங்க ஜாலியா இருக்கணும், அதான் அவங்களுக்கு எண்ணம். ஆக குழந்தைகளை பயப்படுத்துவதை பெற்றோர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், எந்த குழந்தையும் போய் படிப்பான்னு சொல்லவே வேண்டாம். அவனுக்கு புரியுற மாதிரி, தம்பி நீ படிச்சினா நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ படிச்சு எங்களுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு அப்படின்னு அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி, அவனுக்கு என்ன படிக்கிறானோ அதை நீங்க படிக்க வைக்கணும். அதான் முக்கியம். நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நம்ம கனவு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பையனுக்கு என்ன ஆகணும்னு அவன் முடிவு பண்றானோ அதுல என்ன மாற்றம் யாரும் செய்ய முடியாது. ஆகவே அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணோம், பிள்ளைகிட்ட மனம் விட்டு பேசுங்க. இப்போ நம்ம உறவு முறையில கொஞ்சம் உடஞ்சிட்டே வருது. வீட்டுக்கு வந்தாக்கா யார் வந்தாலும் சரி, அத்தா பாட்டி வந்தாலும் சரி, அவனுக்கு ஆயிட்டு சொல்லிட்டு உள்ள போயிடான், தீர்ந்து போச்சு. அவங்க யாரு, உறவு